அதாவது நினைக்கிறீங்க? பாத்தீங்கன்னா, அண்ணன பேசினாதான் அரசியல் பண்ண முடியும். அது ம். அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே தம்பின்னாரு. அப்புறம் நடு ரோட்ல ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லுன்னாரு. நாங்க எந்த பக்கம் நின்னாலும் எங்களுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கு. தலைவருக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கு. அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு பதில சொல்லி எங்க தொண்டர்களை இதை நம்ம இது பண்ண வேணாங்க. இப்ப செல்லூர் ராஜு நேத்து கூட சொல்லியிருக்காங்க. ஆ. அதாவது வந்து ஒரு நடிகர் இமேஜ வச்சு ஆட்சியெல்லாம் புடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க. அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாருங்க? அ. அவர் சிஎம்மாவே வந்தாரா? அவர் ஒரு நடிகர் தாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து டிஎம்கே கூட இருந்து பல கட்சி டிஎம்கேக்கு கூட்டங்கள்லாம் முன்னாடியே சந்திச்சு காங்கிரஸ்ல இருந்தாப்லங்க. 13 வருஷம் திமுகல இருந்துட்டு தான் அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. ம். நான் இல்லைன்னு சொல்லலங்க. சினிமாவுக்கான ஒரு மோகம் இருக்கு. தலைவர் சினிமா நடிகர்னு யாரும் பார்க்கல. 8 கோடி தமிழகன் வீட்டிலையும் ஒவ்வொரு வீட்லயும் 2 மக்கள் கிட்ஸ் மத்தியில, பசங்க மத்தியில தலைவர் நெஞ்சுக்குள்ள இருக்கிறாருங்க. அதே மாதிரி பிஜேபி வந்து அச்சராஜா சொல்லியிருக்காரு. ஆ. களத்துக்கே வரல, களப்பணியும் ஆற்றல. ம். இவருக்கெல்லாம் ஆட்சியை பிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு அதாவது வெற்றி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்லாம் சொல்றாரு. சரிங்க. அதாவது வெற்றி வாய்ப்பு கிடைக்காம தான் சாரணியர் இயக்கத்துல 40 ஓட்டு கூட வாங்க முடியாம அண்ணன் எச்.ராஜா இருந்தாப்புல. அதனால அவங்களுக்கு பிஜேபியை பொறுத்து தமிழ்நாட்டுல நோட்டாக்கு கீழே அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தது. இப்பவும் நான் என்ன சொல்றேன், கீழே தான் போவோம். அதே மாதிரி பிஜேபியை பொறுத்து நேர்மலை ஆளுநராக தான் போக முடியுமே தவிர இங்கே தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது. ரெண்டாவது தலைவரை பத்தி யாரும் பேச முடியாதுங்க, பேசவும் கூடாது.